俺しかいない。サスケ。வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 34. அதாவது விஆர்டிஸ் நேத்து ஏன் வீடியோ போடலனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள அலப்புற ஸ்டார்டிங் பண்ணதால பயங்கரமா கூத்தாயிடுச்சு. அதனால நேத்து என்னால வீடியோ போட முடியல. அதனால தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இதுக்கு மேல பேசாம இந்த வீடியோக்குள்ள அப்படியே போயிடலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. 渦巻きナルト。 Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. अच्छा ये बता, ये लड़का कैसा है? ये तो मेरा एक्स है। क्या? ये मेरा बॉयफ्रेंड है। ये तो मेरा हस्बैंड है। சாஸ்கி இவ்வளவு வேலையை பார்த்திருக்கானா? என்ன ஒரு பிளே பாய் தானோ. சாஸ்கி வந்து நருட்டோவை எப்படி டிஸ்கிரைப் பண்றான் பாருங்களேன். சாஸ்கி டிஸ்கிரைப் பண்றத பத்தி நருட்டோவை ஈஸியாவே கண்டுபிடிச்சலாம். அது இவன் தானே. அதாவது என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்கானா, இங்க ஏதாவது ஒரு சின்ன பையன் பொன்னிறமா இருந்துகிட்டு பார்க்க மொக்கையா இருந்துகிட்டு என் வயசுல ஏதாவது பையன் இங்க வந்தானா இதை விட நல்லாவே டிஸ்கிரைப் பண்ணலாமே. ஏன் இந்த மாதிரி அதாவது விஆர்டிஸ் நான் சின்ன வயசுல இந்த ஆமெட்ரிக்ஸ்க்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதுவும் அல்டிமேட்ரிக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. அல்டிமேட் ஹியூமங்கஸோரா மாற வேண்டாம்னு சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு பல ட்ரீம்ஸோட இந்த ஆமெட்ரிக்ஸை வாங்கி தாங்கப்பா நீங்க அப்பாவோட உயிரெடுப்பேன். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா ஆமெட்ரிக்ஸ் அல்டிமேட்ரிக்ஸ் ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. அதை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப இருக்கிற சின்ன பசங்க நம்மள மாதிரி இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டா போனுங்கிறானுங்க, ஐபோனுங்கிறாங்க, ஏன் லவ்வரே வேணுங்கிறாங்க. எனக்கு இன்னும் லவர் கிடைக்கலங்க. அதை கேட்கும் போதெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கு. சின்ன பசங்களே லவ் பண்றானுங்க. நான் ஏன் என்ன உயிரோட இருக்குன்னு என்னை பத்தி எனக்கே கேவலமா தோணுதுங்க. எல்லா டீமஸ்லோட கடைசி சீசன்ல எப்ப பார்த்தா அடி வாங்கி எல்லாம் பெட்ல தான் கிடக்குறாங்க. ஆனா இப்ப இருக்கிற அஷிரா ட்ரைனிங் ஆட்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலதான் அவ்வளவா ஃபைட்டே காட்டலையே. துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார். முதல்ல ஹினாட்டா, அதுக்கப்புறம் சுனாடியா, அதுக்கப்புறம் டெமரியா, அதுக்கப்புறம் யாரு சாக்குரா, அதுக்கப்புறம் யாரு ஈனோ, அதுக்கப்புறம் யாரு 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 குஷினா. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எடிட் பண்ணி அவங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி லவ் எடிட்லாம் பண்ணலாம், தப்பே இல்லை. பசங்க அவங்கள வச்சு எடிட் பண்ணி ரசிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா கடைசியில பாட்டி சியோவை தொட்டப்பார், அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. கடைசியில கிளவியை கூட விட மாட்டானுங்க. இதுல ஒரு சில பேர் வந்துருவானுங்க. சுனாடே கூட கிளவிதானு. அவனுங்களுக்குலாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தம்பி டே சுனாடே கூட பரவாயில்ல. அவளுக்கு கொஞ்சம் வயசு 50 கிட்ட இருந்தாலும் ரொம்ப அழகா ஹாட்டா இருப்பா. ஆனா பாட்டி சியோ சுத்த கிளவிடா. அந்த பாட்டி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டிடா. அந்த பாட்டி வச்செல்லாம் எடிட் பண்ணாதீங்க, மனசு தாங்கல. ஒருவேளை இந்த வீடியோ யார்ட்டாவது காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்து வீட்டுல ஏதாவது தாத்தா பாட்டி இருக்கும் பாருங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற தாத்தா கிட்ட காட்டணும். அந்த தாத்தாவே நான் சியோவை ரசிப்பாரு. உங்க சைடு ஒரு இலப்பாய் போச்சுன்னு தான் கம்முன்னுக்குறேன். பாத்துக்க. என்னது ஒரு இழப்பா? பெஞ்சின செஞ்சது நீதான்னு தெரியும். அந்த பழிய தூக்கி ஜோசப் பண்ண மேல போட்டது விவரம் தெரியாம பேசக்கூடாது. அப்பெல்லாம் நீங்க தம்மா துண்டு புள்ளைங்க. அப்போ நாங்க தம்மா துண்டு புள்ளைங்களா தான் நீ இன்னும் நின்னுகிறீங்க. நருட்டோ சீரிஸ்ல வந்து இந்த சேஜ் மூன் ஃபைட்லாம் செம்மையா இருக்குங்க. நருட்டோ ஒருத்தாள் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிப்பான். அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி டயலாக் லைட்டா கரெக்டா இருக்கு. அப்பல நீ என்னவாக போற? மாமா நான் உன்ன மாதிரி ஆகணும், அதான் என் ஆசை. தப்பு பண்ணவங்கள போட்டு வெளுக்கணும் மாமா. சூப்பர்ரா. இது என்ன மீறி என் மாமா மிரட்டிட்டு போயிடுவியா நீ? பொருட்டோ அண்ட் சாஸ்கே மாப்பிள்ள மாமா முறை இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்குல்ல. அவனுக்கு ஒரு ஆனா உனக்கு வீர கொடுத்தாவது நினைக்காத மனுஷனடா அவன். ஒருத்தன் 4 பேர் அடிக்கிறான். அந்த பொண்ணு வேணாண்டா. சொல்றது கரெக்ட் தான் மச்சான். எவனோ ஒருத்தன் அவன் தங்கச்சி கிண்டல் பண்ணதுக்கே அவன் அத்தடி அடிக்கிறான். நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சது வை ஆளையே காலி பண்ணிடுவான். அப்படிலாம் சொல்லுவேன். என்னப்பா டயலாக் கிட்டத்தட்ட முடிய ஸ்டேஜ் வந்துச்சு. லாஸ்ட்ல லைட்டா கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லாத நம்மளுக்கு தெரியுமே.
人妹儿，你何时这么快？下展会议到了。要我不走，出来打印，我在打印，哪在打印？还是来水位打印。我们得尽快加速脚上战斗啊！伙友们，一个够！开始，一法自持要害，点法逆闪人，放肆！我这双眼睛能把黑暗看得一清二楚。你来的有点晚，萨斯克。萨斯克，达库拉克，萨斯克，你为啥在这儿？我决定保护木叶村，而且我要成为火影。我要当个火影，改变这个妆。要当火影的人是我。来，கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நருட்டோ லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த படம் இந்த மாதிரி இருக்கணுமா? அந்த படம் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே நான் உயிரை விட்டுருவேன். நான் வந்து கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து இட்டாச்சியோட சென்சை யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்கள யாருக்காவது இட்டாச்சியோட சென்சை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல அந்த ஷார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியலன்னா செக் பண்ணி பாருங்க. I'm Kakashi the Copy Ninja. Chidori! Team 7 is finally back in action! இது என்னடா கொடுமையா இருக்கு. நான் கூட தான் டெய்லி விடிய காலையில ரன்னிங் ஓடுவேன். அதுக்கு நான் யாரையும் காப்பி பண்றேன்னு அர்த்தமா? உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன ரன்னிங் பண்ணணும். ஒருவேளை நான் ஒர்க் அவுட் பண்ணா நான் யாரையும் காப்பி அடிக்கணும்னு அர்த்தமா? இது என்னடா கொடுமையா இருக்கு. விஜய் ஃபிட்டா இருக்கிறதுக்காக சைக்கிள் ஓட்டி இருக்காரு, விஷாலும் ஃபிட்டா இருக்கிறதுக்காக சைக்கிள் ஓட்டுறாரு. அதுக்குன்னு திடீர்னு காப்பி நிஞ்சான கொடுத்துட்டானுங்க. பரவாயில்ல, நல்லா எடிட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. ஒரே ஒரு ஷேரிங் கொடுத்தான், கடைசியில அவனே காரி துப்புறான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே. இது என்னடா ககாஷிக்கு கடைசியில என்ன கொடுமை சாமி, இது என்ன கொடுமை. போற போக்குல ஃபியூச்சர்ல வந்து பசங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க போலயே. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எல்லாரும் கேம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த கேமை எவன்டா கண்டுபிடிச்சான் கொய்யால முதல்ல அவனை வெட்டி கொல்லுண்டா. என்னை அழிக்க எவ்வளவுடா வருவா? முத்துனா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அந்த பிளாக் கிட்ஸ் வந்து மடராக்க பண்ணதை வந்து நான் இன்னும் கூட கேவலமா திட்டலாம். ஏன்னா எனக்கு சீரீஸ்ல பிடிக்காதது ரெண்டு கேரக்டர், ஒன்னு டான்ஸோ, இன்னொன்னு இவரு பிளாக் கிட்ஸ். ஒருத்தவங்க நம்ம ரொம்ப நம்புவோம், ஆனா கடைசியில அவங்க முதுல குத்துற வழி இருக்கே எப்பா, ரொம்ப பெயினா இருக்குங்க. அதெல்லாம் நான் பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன். அதை சொன்னா சொல்லிட்டே போலாம். பயப்படாதீங்க, நான் என் பேக் ஸ்டோரி சொல்லி நான் டாக் நோட்ஸ் போட மாட்டேன். இந்த வீடியோக்கு என்ன சொல்றது, நானு சென்சரிஸை விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாசா போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. ஓ
மை காட், நான் இதை நோட்டீஸே பண்ணலையே. கடைசியில சாஸ்கே பார்க்க கூடாத பாத்துட்டானோ? அப்படிலாம் இருக்காது. சாஸ்கே வந்து டவுசர் போட்டுருவா, பிரச்சனையே இருக்காது. இந்த மீம் கிரியேட்டர்ஸ் தான் நம்ம தப்பா நினைக்கிற பாக்குறாங்க. இவனுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறானுங்களோ? கேட்டா காட் கிஃப்ட்டும்பாங்க. எனக்கு தேவையா? அதெல்லாம் கேட்க தேவையில்ல. ஆனாலும் எப்படிதான் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி திணிசா ஃபிட் பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு எத்தனை லைக்? ஒரு 500 லைக்ஸ் இல்ல ஒரு 300 போதுங்க. ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சரி ஓகே, பை பாய். கூட தான் நீ இருக்கே, அப்புறம் எனக்கு என்ன கவலை?